வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு துப்பட்டாவில் எப்படி சிம்பிளாக ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன மெட்டீரியல்ஸ் அதுக்கு தேவைன்றதை சொல்கிறேன். நான் வந்து ஒரு பிளைன் ஆர்கான்சா துப்பட்டா எடுத்திருக்கேன். இந்த ஃபேப்ரிக் வந்து நம்மளுக்கு ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணுறதுக்கெலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபைனல் அவுட்புட்டும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் ஆர்கான்சா ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அடுத்து இந்த மாதிரி ஹூப் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணி அதில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்புறம் 3 கலர்ஸ் ஃபேப்ரிக் பெயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன், அக்ரிலிக் கலர்ஸ். இந்த 3 ஷேடும் எடுத்திருக்கேன். இது என்னென்ன ஷேடுன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு பிடிச்சமான ஷேட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரவுண்ட் ப்ரஷ் சைஸ் 8 and 4 எடுத்திருக்கேன். இப்போ எப்படி ஒர்க் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போது ப்ரஷில் பெயிண்ட் எப்படி லோட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணோன்னா ப்ரஷ்ஷை இந்த பெயிண்டில் ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டு இதை அப்படியே டைரெக்டாக ஃபேப்ரிக்கில் போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணோன்னா பாருங்கள், இந்த மாதிரி பண்ணால் தான் இந்த ப்ரஷ் ஃபுல்லாக ஈவனாக அந்த பெயிண்ட் போகும். நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணும்போது ஸ்ட்ரோக் அழகாக ஃபார்ம் ஆகும். இங்கே பாருங்கள், இப்படி நம்ம இந்த மாதிரி லோட் பண்ணாமல் டைரெக்டாக எடுத்து இப்படி போட்டோன்னா அங்கே பாருங்கள் அன்ஈவனாக இருக்கும். பெயிண்ட் ஒரே இடத்துல இந்த மாதிரி நிறையா ஃபார்ம் ஆகிடும். ஸோ என்ன பண்ணோன்னா இப்படி ப்ரஷ்ஷை இப்படி வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி அந்த பெயிண்ட் எல்லா இடத்துலையும் ஈவனாக படுற மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம இப்படி பண்ணாதான் நம்மளுக்கு ஸ்ட்ரோக்ஸ் போடும்போதோ இல்லை பெயிண்ட் பண்ணும்போதோ அந்த பெயிண்ட் வந்து ஒரே இடத்துலையே நிறையா இல்லாமல் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ துப்பட்டா வந்து ஹூப்பில் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஏரியாவில் ஃபஸ்ட்டு நான் டிசைன் பண்ணி காமிக்கிறேன். சிம்பிளான ஃப்ளவர்ஸ் தான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த சைஸ் 8 இருக்கு இல்லையா, அந்த ப்ரஷில் ப்ரௌன் கலர் எடுத்துக்கிறேன், அக்ரிலிக் கலர்ஸ் எடுத்துருக்கேன். இப்போது இந்த ப்ரௌன் கலர் வச்சு இந்த ஃப்ளவரோட சென்டர் பார்ட் வந்து ரவுண்டாக வேணும். அதனால் இந்த மாதிரி ஒரு ரவுண்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு சர்க்கிள் மாதிரி எந்த இடத்துல ஃப்ளவர்ஸ் வேணுமோ அங்கெல்லாம் போட்டுக்கலாம். இப்போது அதே ப்ரஷில் மறுபடியும் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இந்த ப்ரௌன் கலர் வாஷ் பண்ணிவிட்டு எல்லோ எடுத்திருக்கேன். பாருங்க, இப்படி வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணணும் ப்ரஷ்ஷை. அப்போ தான் நம்மளுக்கு அந்த பெட்டல் ஷேப் கிடைக்கும். ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி இழுக்கணும். இதுதான் நம்மளுக்கு அப்படியே அழகாக பெட்டல் மாதிரி வரும். இப்போது அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அதே மாதிரி பண்ணும். இப்படி ப்ரஷ்ஷை வச்சுட்டு இப்படி பாருங்கள், இப்படி அமுத்தணும். அமுத்திட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரோக் இழுக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 4 சைடு பண்ணும். இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி இழுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து அழகாக வரும். இந்த ஸ்ட்ரோக் இப்போ இந்த 4 சைட்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த சென்டரில் இந்த 2 பெட்டலுக்கு சென்டரில் இதே மாதிரி பண்ணணும். இந்த ப்ரௌன் கலர் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ப்ரஷ்ஷில் பட்டு அந்த ஷேட் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி வேண்டான்னா அந்த சென்டர் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்ட்ரோக்ஸ் பண்ணலாம்.
இல்லை இப்படி ஷேடோடு வேணும்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே ஒர்க் பண்ணலாம் காயறதுக்கு முன்னாடியே. இப்படி எல்லா சைடும் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் 2 பெட்டலுக்கு நடுவில் இருக்க கேப்பை அந்த மாதிரி ஃபில் பண்ணும். அப்போ தான் வந்து எல்லா டைரக்ஷன்லேயும் ஈவனாக இருக்கும் இந்த பெட்டல்ஸ் பார்க்க. இப்போது அந்த சென்டரில் கொஞ்சமாக ப்ரௌன் எடுத்து இப்படி செகண்ட் கோட்டிங் கொடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ளவர் அழகாக வந்துடுச்சு. இதே மாதிரி இந்த 2 ஃப்ளவர்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஃப்ளவர்ஸ் 3 போட்டாச்சு. இப்போ அடுத்து லீவ்ஸ் வரையலாம். லீஃப் போடுறதுக்கு க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து சைஸ் 4 எடுத்திருக்கேன். நம்பர் 4 ரவுண்ட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். ப்ரஷ்ஷை லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எந்த இடத்துல லீஃப் வேணுமோ அந்த மாதிரி லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். இப்போது இதில் வந்துட்டு குட்டி குட்டியாக லீஃப் வரைய போகிறோம். பாருங்கள், ஆல்ரெடி இந்த பெட்டல் போட்டதுக்கு நம்ம ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணி இப்படி ஸ்ட்ரோக் இழுக்கணும். இப்படி அப்போ தான் இந்த லீஃப் ஷேப் வந்து கரெக்டாக வரும். இதே மாதிரி எல்லா லீவ்ஸும் ஃபில் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், நான் ஃபுல்லாக போட்டுட்டேன். இப்போது இதே மாதிரி இந்த துப்பட்டா ஃபுல்லாக அங்கங்கே ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் போடணும். நான் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு துப்பட்டா எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன்.